கதிர், எனக்காக எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்கேன். நானும் மறைமுகமாக எல்லாத்துக்கும் தெரியாமல் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கும் யாரும் இல்லாதப்ப எதுக்காக என்கிட்ட மறைமுகமாக பேசுகிறேன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படியாவது நான் இந்தியா வருவேன் கதிர், உனக்காக எக்ஸாம்லாம் முடிச்சேன்னா கண்டிப்பாக கிளம்பி வருவேன். உன் கூட வாழாத வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கதிர். எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சூழ்நிலை வந்தாலும் என்னை விட்டுறாத கதிர். உன்னோட நினப்பில் நான் பித்து பிடிச்சி பைத்தியம் ஆயிடுவேன் போலேயேடா. ஏன்டா என்னை இப்படி தொல்லை பண்ணுற? ஐ லவ் யூ கதிர், ஐ லவ் யூ. மா, எப்போம்மா வந்து கூப்பிட்டு போவாங்க? எவ்வளோ மணி நேரமாக வெயிட் பண்ணுறது? ஃபோன் பண்ணுமா அத்தைக்கு. பண்ணிட்டேன்டி, அவங்க பையனை அனுப்பிச்சிட்ருக்காங்களாம், அவர் வருவார் இரு. ஆமாம், பிக்கப் பண்ண ட்ராப் பண்ணுன்ட்டு இவங்க வேறு எங்கே இருக்காங்கன்னு வேறு தெரியல. ஏதோ ஒரு ஃபேமிலி நிற்கிது, அநேகமாக இவங்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மனோமாமா ரமாத்தை தானே? நீ தான் ராயப்பண்ணாவோட பையனா? ஆமாங்க அத்தை, வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம்மா, இவ்வளோ மணி நேரமா? எவ்வளோ மணி நேரம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணுறது? என்ன ஒரு அழகான பெண் குரல். உங்களை திட்டிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு அறிவே இல்லையா? ஹலோ, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். கவியா சும்மா இரு. எதுக்கு அந்த பையனை திட்டிகிட்டு இருக்கேன்? வந்தது வராதுமா, கம்முன்னு ரெடி. நீ சும்மா இருக்க மாட்டியாம்மா? எல்லா பக்கம் பொறுத்து பொறுத்து போய் தான் இந்த கிராமத்துக்கு வரும்போதெல்லாம் அவமானமாக இருக்குது. எல்லாம் என் தலை இழுத்து வரமாட்டேன்னு சொன்னாலும் கேட்காம கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கல்ல. இன்னும் என்னென்ன பட போகிறேன்னு தெரியல. ஹலோ ஹலோ ஹலோ, சாரி, நான் ஏதோ வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். மித்தபடி நான் உங்களை ஏதோ அவமானப்படுத்தணும்லாம் நினைக்கலைங்க. வாங்க, நீங்கள் போகலாம். ஐயோ, நம்ம அத்தை பிள்ளைகளே ரொம்ப அழகா இருக்காளே. ஏன் அத்தை பெத்த முத்துலேயே இந்த முத்து சூப்பர் முத்தா இருக்கே. அடடா, கண்ணப்பாரு எவ்வளோ அழகு, வாயப்பாரு எவ்வளோ அழகு. அடடா, அனிதாவா இவளாம் வந்தா எவ்வளோ செலக்ட் பண்ணுறதுனே தெரியலையே. கண்ணை பாத்தியா? இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே பார்க்காத மாதிரி வெச்ச கண்ணு வாங்காம பார்க்குறான். கண்ணை நோண்டி கையில் கொடுத்துடணும். மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? மாமா, மாமா, ரொம்ப சந்தோஷமாமா, நீங்களாவது கேட்டீங்களே. நீங்க எப்படி இருக்கீங்க மாமா? அத்தை, பாப்பா, நீ எப்படி இருக்க? ஏய், யாருக்கு யாருடா பாப்பா? என் பேர் காவியாடா. பாப்பா கீப்பாங்கிற கூப்பிட்ற வேலைலாம் வேணாம். ஒழுங்கு காவியான்னு கூப்பிடாது போது எனக்கு. பேரை தெரிஞ்சுக்க தானே இப்படிலாம் கூப்பிட்டோம். இவ்வளோ ஒருத்தி. மாப்பிள்ள, போகலாங்களா? நல்லா இருக்கும் தம்பி, நீ நல்லா இருக்கியா? இவ்வளோ மணி நேரம் ஆகி அத்தை நல்லா இருக்கேன்னு சொல்கிறாருங்கன்னு பாரு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கேள்வி கேட்டு வச்சிடும் போல, அதுக்கப்புறம் தான் பதில் வரும் போல இருக்கே அத்தைக்கிட்ட இருந்து. கண்ணு முடியாங்கண்ணா எப்படி பார்க்குறான் பார். அடாடாடா, டிப்டாப்பாக ட்ரெஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கான். ஆனால் பிஹேவியர் ஒன்றும் சரியில்லை. என் அம்மா அப்பாவுக்கு யாரை பார்த்தாலும் நல்லவங்க தான், எல்லாம் தலையெழுத்து. என்ன வண்டி கொண்டு வந்திருக்கியா இல்லை நடந்து தான் போகணுமா? நடந்து வர மாதிரி இருந்தால் எதுக்குமா நான் வர போகிறேன், நீங்களே வாங்கன்னு விட்டுருப்பேன்ல. சரி, லக்கேஜ் எல்லாம் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் வண்டியில் வச்சுட்டு கிளம்பலாம். எங்கே காணும்? பின்னாடி நிற்கிதுல்ல, அதுதான். மாட்டு வண்டி இல்லையா? பின்ன இதுக்குன்னு தனியாக உங்களுக்கு இந்த ஊருக்கு ஃப்ளைட்டாக விடுவாங்க, வாங்க போவோம். இல்லை, எனக்கு புரியல. நீ பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலுக்கும் மாட்டு வண்டிக்கும் சம்மந்தமே இல்லையே. எப்படி இப்படி என்ன புரியாமல் பண்ணுற? ஐடி வேலையில் தான் இருக்கேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சொன்னங்காட்டி எல்லா காருமே வெளியே போயிடுச்சா, இதுவும் பழக்கங்கிறங்காட்டி அப்படியே வந்துட்டேன். போதுமாங்க மேடம்? நிஜமாவா மாப்பிள்ள? ஒர்க் ஃப்ரம் ஹோமா? இருக்கும். மாப்பிள்ளை பார்த்தா நல்ல பையனாட்ட தெரியுது, எங்கள் வாரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே சொல்லுதே. சரி, ஏதோ ஒன்று, இவங்களா ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கட்டும். சரி வாங்க மாமா, வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசலாம். இவனை பார்த்தா படிச்சவன் மாதிரி தெரியறான், ஆனால் படிச்சிருக்கானான்னு தெரியலையே. நான் பேசுகிற விதமே சரியில்லை. என்னன்னு பார்ப்போம். ஏண்டா, உனக்கு வண்டி ஒழுக்கம் ஓட்டிட்டு வர தெரியாதடா? குண்டு குழியில விட்டு விட்டு வர. எப்படி வயசானவங்களாம் உட்காருவாங்கன்னு தெரியாது? இதென்ன காரா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வர்றதுக்கு? மாட்டு வண்டி தானே. நல்லா படிச்சிருக்கேன்னு பார்த்தா ஒன்றுத்துக்கும் கூட லாக்கி இல்லை, மாடும் கூட மேய்க்கிறதுக்கு லாக்கி இல்லடா நீ. ஏ காவியா, கம்மனி ரெடி. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அவன்கிட்ட? ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்கேன்? நானும் அத்தையும் மாமாவும் இருக்காங்க, நான் அமைதியா இருக்கேன். அவளை தனியா சிக்குன்னு பார்த்துக்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சரி அத்தை, மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க பொண்ணையும் சேர்த்து கேட்டுக்க சொல்லுங்க. அம்மா வந்துட்டு சொல்ல சொன்னாங்க, இங்கே உங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல சொன்னாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள பெரிய அப்பாவும் பெரியம்மாவும் அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் எதுவுமே சங்கடப்படக்கூடாது. உங்களுக்கு ரூம் எல்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து பாட்டியை பார்த்துக்கோங்க. அவங்க கூட பேச்சுவார்த்தை இல்லைனா கூட பரவாயில்ல. அப்புறம் சாப்பாடும் அம்மா தான் செய்வாங்க. எல்லாத்தையுமே இங்கேயே சாப்பிட சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு எதுவும் சங்கடப்பட்டுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க அத்தை. மாமா, உங்களுக்கும் தான்.
உங்கள் பொண்ணுக்கிட்டையும் சொல்லிடுங்க. அவங்க வந்திருக்கான்னு ஏங்க எங்ககிட்ட முதல்ல சொல்லலை? சொல்லியிருந்தா நாங்கள் வேற எங்கேயாவது இருந்திருப்போம்ல. அதுக்காக தான் சொல்லலை சரியா? பாட்டி ஆசைப்பட்டது எல்லாருமே ஒட்டுக்க ஒரே வீட்டில் இருக்கணும்னு. கடைசி காலத்தில் அது கூட நிறைவேற்றலான்னு நீங்களே என்ன பேரம்பேத்தி இல்லை அவங்க தான் என்ன மருமக மக சொல்லுங்க பார்க்கலாம். அடேங்கப்பா, எங்களுக்கும் பாட்டி மேல அக்கறை இருக்குங்க. வேணாம், என்னை பேச வச்சிடாதீங்க. காவ்யா வேணாம், காவ்யா பேசாம இரு. என்ன பேச வச்சிடாதீங்க? உங்க பாட்டி எல்லா பிரச்சனை நடக்கும்போதும் அமைதியா தானே இருந்தாங்க. அப்புறம் என்ன உங்க பாட்டிக்கு இப்ப மட்டும் என்ன பெரிய அக்கறை வந்துருச்சு? என்ன பிரச்சனையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க உங்கள் மேலெல்லாம் உசுரே வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் நாங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு. அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? உங்கள் பேரையும் மாமா பேரையும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்து பேரையும் சொல்லி சொல்லி புலம்பியிருக்காங்க. என் பெரிய பேத்தி சின்ன பேத்தி அப்படி இப்படின்னு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதே மாதிரி தான் நாங்கள் ஒருத்தவங்க மட்டும்தான் ஃபேமிலியோட அவங்க கூட இருக்கோம். மிச்சம் 3 ஃபேமிலியும் நீங்கள் வெளியூரில் போயிட்டீங்க. யார் யார் எங்கே இருக்கீங்கன்னு கூட தெரியாது. இப்போ தான் வந்திருக்கீங்கல்ல, போங்க. உங்களோட பகையெல்லாம் மறந்துட்டு கொஞ்சமாவது பாட்டி கூட சந்தோஷமா இருக்க பாருங்க. உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அம்மாவே எல்லாத்தையும் கூட ஹெல்ப்பர்ஸை வச்சு எல்லாம் சமைச்சுக்குவாங்க. சரிங்களா? உங்களுக்கு விருப்பம்னா சாப்பிடுங்க, இல்லாட்டி நீங்கள் என்னமோ பண்ணுங்க. இதுக்கு மேலே என்னாலலாம் யார்கிட்டையும் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அத்தை மாமா நான் போயிட்டு வரேன், உள்ளே போங்க. தம்பி கோவப்படாத இருப்பா. எனக்கு ஓவெல்லாம் இல்லைத்த, பாட்டி மேலே இருக்க ஆதங்கம் தான். நீங்கள் பார்த்து நடந்துக்குங்க அத்தை. உங்கள் பொண்ணுக்கிட்டையும் சொல்லி வைங்க. என்ன காவ்யா, அந்த பையன் தான் ஏதோ சொல்ல வருது. முதல் சந்திப்பிலேயே இப்படி கசப்பை ஏற்படுத்துறியே. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். யார்கிட்டயும் எந்த கோபமும் வேணாம், சோகமும் வேணாம். காவ்யா, இங்கே வந்தால் எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு தெரியும்ல. புரிஞ்சு நடந்துக்கு காவ்யா, சரியா? எல்லாமே சங்கடம் தான். அந்த சங்கடத்தோடைய வாழ்க்கையை வாழ முடியாது. இங்கே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம அந்த சங்கடத்தை பொக்கிட்டு கிளம்பலான்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே உன் விருப்பமா? இல்லைங்கப்பா, நீங்கள் சொல்கிறதே நான் கேட்குறேன். வாங்க உள்ளே போகலாம். சரி, இப்போ சொல்கிறது தான். இங்கே தான் சாப்பிடணும், இங்கே தான் தங்கணும். அவங்க இருந்தாலும் இல்லாட்டினாலும் இதுதான் முடிவு இல்லைங்க? ஆமாம் ரமா, அதுதான் ரொம்ப நல்லது. ஏ ராமா, அண்ணா வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா தங்கம், நீ நல்லா இருக்கியா? அம்மா இவங்க யாரு? இவங்க தாண்டி இப்போ நம்ம கூப்பிட்டு வந்து விட்டாங்களே, சக்தியோட அம்மாடி, என் சின்ன அண்ணி. அத்தை வணக்கங்க அத்தை. ஐயோ தங்கம், எவ்வளோ அழகாக இருக்கிற. ஐயோ ராசாத்தி, என் கண்ணே பற்றும். ஏன் அண்ணி அண்ணா எங்கே மற்ற 2 பிள்ளைங்களையும் காணோம்? எல்லாத்தையும் ஒரு சேர பார்க்கலான்னு பார்த்தா நீங்கள் 3 பேர் மட்டும் வந்து நிற்கிறீங்க. அவங்களாம் வரமாட்டாங்களா? இல்லைம்மா, சின்னவளுக்கு எக்ஸாம் இருக்குங்காட்டி பெரியவளையும் துணைக்கி விட்டுட்டு வந்திருக்கோம். 2 பேரும் சேர்ந்து வந்துடுவாங்க. ஒரு 2-3 நாள் ஆகும், வந்துடுவாங்கம்மா. அப்படியானே? ஐயோ என்ற மருமகளை நான் இங்கேயே வச்சுக்கலாம் போல. அழகு பிள்ளை. ரசாத்தி நல்லா இருக்கும். என்னங்கத்தேன் ஐஸ் பிடிக்கிறீங்க? இல்லை கண்ணு, எவ்வளோ நாளாச்சு தெரியுமா உங்களையெல்லாம் நான் எடுத்து வளர்த்துனவன். உனக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ தெரியல. ஆனால் இப்போ தான் சமீபமாக 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு உங்களையெல்லாம் பார்த்து. ஆமாங்கத்தை, நானே நிறைய அண்ணன் மறந்துட்டேன். நீங்களாம் யாருன்னு கூட ஞாபகம் இல்லாத லெவலுக்கு மறக்க ஆரம்பிச்சிட்டேன். பாட்டி முகம் கூட சின்ன வயசு முகம் தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் பெரிய வயசு முகம் இப்போ எப்படி இருக்குன்னு கூட தெரியாதுல்ல. என்னை மன்னிச்சிருங்க அத்தை. பரவாயில்லம்மா, எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்கள் அப்பா இங்கேருந்து கூட்டிகிட்டு போய். அப்போல்லாம் ஒரு ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருப்பீங்க இல்லையா? என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் விடுங்க அத்தை. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மாமா எங்கே? உங்களுக்கு ட்வின்ஸு தானே? சக்தி ஓகே. இன்னொருத்தர் பேர் சிவாம்மா. அவன் வந்து வயலில் போய் இருப்பான். இவன் தான் எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே கிடப்பாம்மா. வேற ஒன்றும் இல்லை. என்னங்கத்த சொல்கிறீங்க? அப்போ உங்கள் பையன் ஐடி ஜாப்ல இல்லையா? ஒரு மண்ணும் கிடையாது. அவன் பேசுகிறது எல்லாமே பொய். நீங்கள் வாங்க, உங்களை கூப்பிட வந்ததே பெரிய புண்ணியம்தான். எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி அனுப்பியிருப்பான் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் இதோட 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வர அனுப்புறதுக்கு அவன் திட்டிட்டு போனான். இப்போ உங்களையும் கூப்பிட அனுப்புனா வயலில் வேலை இருக்கு, ஏமா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, அவன் சும்மா தானே இருக்கா, கூப்பிடப்போ சொல்லுங்கன்னு சொல்லி திட்டுவான்ட்டு தான் இவங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். இனி வர வழியில் உங்ககிட்ட என்னென்ன பிரச்சனை பண்ணான்னு யாருக்கு தெரியும்? ஐயோ சரியான குறும்புக்கார பையனாக இருப்பான் போலையாது. குறும்பா, ஏகப்பட்ட குறும்பு திமுரு எல்லாமே பண்ணி வச்சுருப்பான். சரி, சிவாவும் வருவான். அவன் இவனை மாதிரியே தான் இருப்பான். சரி உள்ளே போங்க. இல்லை, அவங்களும் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். எங்களுக்கு ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் தங்கம். வாங்க நீ. சரி வாங்க. இப்போதைக்கு இந்த ரூமில் புழங்குங்க நீ. இங்கே ஒரு 3 பெட்ரூம் அந்த மாதிரி தான் இருக்குது, அதுக்கு மேலே கட்டலை. நீங்கள் இப்போதைக்கு இருங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நீ இது கலந்து புழங்கிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம ஹாலில் கூட தங்கிக்கலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் தனி ரூம் கொடுத்தீங்கன்னா சரிம்மா. அப்படிதாங்க நீ யோசிச்சிருக்கேன். சரி, நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. உள்ளே பாத்ரூம் இருக்கா? இந்த 10 வருஷத்தில் எல்லாமே மாறிடுச்சுங்க. நீ எல்லாமே உள்ளேயே இருக்குது. போமா, போய் நீயும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. அண்ணே எல்லாருமே சரிம்மா.
எங்கம்மா அப்பா அதுக்குள்ள உள்ள போயிட்டாரா? பின்ன நீ இப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா அவர் போய் அவர் வேலையை பார்க்காம இருப்பாரா? சரி போம்மா, நான் அப்படியே மேலே போயிட்டு வரேன், சரியா? இங்கே பாரு, யாராவது அங்கே இங்கே இருப்பாங்க, உனக்கு கோவப்படக்கூடாது, இப்போவே சொல்லி அனுப்புகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறப்போ. பார்த்து போடி. சரிம்மா. ஏய் சூப்பர் இல்லை, எவ்வளோ நாள் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து இந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்து. இவ்வளோ நாளாக பார்க்க விடாது, அவளுக்கு சூழ்நிலை என்னை தடுத்து வச்சிருந்துச்சு. ஐயோ சாமி, இப்போதான் எனக்கு வந்திருக்கு பாட்டி மூலியமா ஒரு சான்ஸ். ஹலோ சொல்லுமா, நான் தான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டேன், திருப்பி என்ன? ம் சரி சரி சரி, அப்புறமேல் கூப்பிட்றவை. டேய், என் வாழ்க்கையை நாசமாக்குன உன்னை சும்மா விட மாட்டேன்டா. யாரோட வாழ்க்கையை யாரடி நாசமாக்குனா? உன்னால தாண்டி, எல்லாமே உன்னால தாண்டி. டேய், நீ எப்படி சந்தோஷமா இருக்கேங்கிறத நான் பார்க்காம விட மாட்டேன்டா. நீ என்ன பண்ணாலும் என்னை தடுக்க முடியாதுடி. நீ நினைக்கிற நினைப்பெல்லாம் நடக்காதுடா, நடக்கவே நடக்காது. பார்க்கலாம்டி, பார்க்கலாம். சவால்டா. சவால்டி, சவால்.